காலையில் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூல் பேக்கை எடுத்துட்டு சின்னஞ்சிறு கனவுகளோட வீட்டில் பாய் சொல்லிட்டு புறப்பட்ட பசங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்களோட குழந்தைங்க திரும்பி வர வாய்ப்பே கிடைக்கல. கடலூர் மாவட்டம் சிம்மாகுப்பம் பகுதியில் தனியார் பள்ளி வேன் இன்னைக்கு காலையில் 7:30 மணி அளவில் 4 மாணவர்களை ஏற்றி கொண்டு போயிட்டு இருந்திருக்கு. அப்போ அங்க இருக்கக்கூடிய ரயில்வே கேட்டை கடந்த போது அந்த வழியா வந்த விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் எதிர்பாராத விதமா அந்த பள்ளி வேன் மீது மோதி சுக்குநூறா நொறுங்கி இருக்கு அந்த பள்ளி வேன். இந்த துயர சம்பவத்துல தொண்டாமானத்த பகுதியை சேர்ந்த சிறுவன் நிமிலேஷ், சின்ன காட்டு சாகையை சேர்ந்த சிறுமி சாருமதி படுகாயமடைஞ்சு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. மேலும் படுகாயமடைஞ்ச சின்ன காட்டு சாகையை சேர்ந்த சிறுவன் செழியன், தொண்டமானத்தை சேர்ந்த விஸ்வேஷ், வேன் ஓட்டுநர் சங்கர், இவங்க 3 பேரும் கடலூர் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா இதுல சிறுவன் செழியன் மட்டும் சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்திருக்காரு. அக்கா தம்பி 2 பேருமே உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த துயர சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பள்ளி வாகனம் மீது ரயில் மோதியதற்கு ரயில்வே கேட் கீப்பரின் அலட்சியமே காரணம் அப்படின்னு பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. அவர் கடைசி வரைக்கும் கேட்டை மூடல அப்படின்னும், விபத்து நடந்த போதும் கேட் கீப்பர் தூங்கி கொண்டிருந்ததாகவும் சொல்றாங்க. ஆனா பள்ளி வேன் ஓட்டுநர் கேட் கீப்பரிடம் பள்ளிக்கு செல்ல லேட் ஆகிருச்சு, அதனால ரயில்வே கேட்டை திறக்க வேன் ஓட்டுநர் கேட் கீப்பரிடம் கேட்டதாகவும் சொல்லப்படுது. இதனால தான் கேட் கீப்பர் ரயில்வே கேட்டை திறந்தப்போ தண்டவாளத்துல வந்த கடலூர் மயிலாடுதுறை ரயில் அந்த பள்ளி வேன் மீது மோதியதாகவும் சொல்லப்படுது. இந்த விபத்து தொடர்பா கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை போலீசார் இப்போ கைது பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்துல உண்மையா என்ன நடந்துச்சு அப்படின்றத உரிய விசாரணை நடந்தா மட்டும்தான் நமக்கு